கடந்த 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு கோயம்புத்தூர்ல உள்ள விமான நிலையத்துக்கு பேக் சைட்ல ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு. அந்த பெரிய கிரவுண்ட்ல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த விஷயம் நடந்ததுக்கான காரணம் என்ன? அதை செஞ்சவங்க யாரு? அந்த பாலியல் வன்கொடுமை செய்தவங்கள என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க? அதை பத்தின விஷயங்களை வாங்க பார்க்கலாம். நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை 10:30 அந்த மணிக்கு ஒரு கல்லூரி மாணவி அவங்களுடைய ஆண் நண்பருடன் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது தனியா தான், அந்த ஏரியா ஃபுல்லா அந்த கிரவுண்டே தனியா தான் இருக்கும். ஆள் நடமாட்டம் அதிகம் இருக்காது அந்த ஏரியா. அப்படி இருக்கும் பொழுது அங்க 3 பேர் வந்து ரொம்ப போதையில வர்றாங்க. வந்துட்டு அவங்க 3 பேரையும் பாக்குறாங்க. இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த பையன் வந்து காரை ஃபுல்லா லாக் பண்ணிடுறாப்புல. லாக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து சைகையில வெளியே வாங்க வெளியே வாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒஸ்டா பிஹேவ் பண்றாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியுது இது பிரச்சனை ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலதான் அவர் அப்படி பண்றாரு. லாஸ்ட் வெளியே வராம இருந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, அவங்க அருவா வச்சிருக்காங்க, கத்தி வச்சிருக்காங்க. அந்த அருவாலை வச்சு அந்த கிளாஸை வெட்டுறாங்க. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த கிளாஸை வந்து கல்லை வச்சு உடைச்சிட்டு அதை அன்லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை வெளியே இழுக்கிறாங்க. வெளியே இழுக்கும் பொழுது இந்த பையன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முற்படுறாரு. அப்பொழுது என்ன பண்ணா, அந்த அரிவாள்ல தலையால ஒரு வெட்டு வெட்டுறாங்க அந்த பையனை. அந்த வெட்டுனால அந்த பையன் வந்து மயக்கம் அடைஞ்சு அங்கேயே விழுகிறாரு. விழுந்ததுக்கு அப்புறம் அவர் சுயநலவு இல்லாம இருக்காரு. அந்த பொண்ணை இந்த 3 காட்டு மிராண்டிகளும் என்ன பண்றாங்கன்னா, 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு சென்று அங்க பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. கூட்டு பலாத்காரம். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து இந்தியாவில் நிறைய கடந்த வருடங்களாகவே நடந்துட்டு இருக்கு. மெயினா தமிழ்நாட்டுல நம்ம லாஸ்டா ஒண்ணு பார்த்தோம், யூனிவர்சிட்டியில ஒரு விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 போலீஸர்கள் ஒரு பெண்ணை இதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்து துன்புறுத்தினாங்க. அந்த விஷயம் அந்த விஷயத்தை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை பத்தி நம்ம இப்ப பேசுவோம். அந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் சுயநிலைக்கு வந்த பிறகு கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இன்ஃபார்ம் பண்ணதுல வந்து அதுக்கப்புறம் போலீஸ் தனிப்படை ஒரு 7 பிரிவுகளா தனிப்படை அமைச்சு அந்த பொண்ணை தேடுற விஷயத்த இறங்குறாங்க. ஒரு 300 கேமரா கிட்ட செக் பண்றாங்க. அந்த கேமரா 7 இதுலயுமே அவங்களுடைய முகம் சரியா பதியல. அப்புறம் அந்த பசங்களை வந்து பிடிக்க போகும் பொழுது அவங்க வந்து அந்த போலீஸ்காரை தாக்க முற்படுறாங்க. அதுல ஒரு போலீஸ்காருக்கும் அடிபடுது. அப்ப லாஸ்டா என்ன பண்றாங்கன்னா, அவங்கள சுட்டுதான் பிடிக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுது. காலில் சுடுறாங்க. மொத்தம் 5 புல்லட். 2 பேருக்கு 2 காலையும் 2 புல்லட். இன்னொருத்தவருக்கு வந்து 1 புல்லட். மொத்தம் 5 புல்லட் யூஸ் பண்ணி அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த காட்டு மிராண்டிகளை பிடிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு ஒன்றையில் நடந்து சீக்கிரம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதை வந்து இன்னொரு சார்பா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மக்கள் பொதுவாக உள்ள மக்கள் ஒரு ஓகே எதோ சொல்லுவாங்கன்னு நினைச்சு வச்சுக்கோமே. ஆனா போலீசார்கிட்ட இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் என்கிற நபர்கள். அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? அவங்க தனியா என்ன பண்றாங்க? இது மாதிரியான ஒரு அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்காங்க, எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிவு கட்டத்தனமா அந்த கொஸ்டின் வந்து அங்க கேட்கிறாங்க. போலீஸ் பதிலடி கொடுக்குறாரு. அது அவங்களோட பிரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம். ஆனா அந்த அந்த பத்திரிகையாளருக்கு அப்படி கொஸ்டின் இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகையாளர்களே நிறைய பேரு பொறுப்பற்ற வகையில சில கொஸ்டின் கேட்பாங்க. இதனாலதான் நிறைய பேர் பத்திரிகையாளர் சந்திப்பை அவாய்ட் பண்றாங்க. ஒரு பத்திரிகையாளர்னா ஒரு நேர்மையான விஷயத்த கையாளணும், நேர்மையா அதை கொண்டு போகணும், நேர்மையான கொஸ்டின் கேட்கணும். அந்த விக்டமையே குற்றம் சாட்டுறது. அந்த பொண்ணு அங்க போனா நடந்திருக்காது, 10:30 மணிக்கு என்ன அவங்க வேலை, அது அவங்களுடைய பிரைவேசி. அப்ப அப்படி போனா இது மாதிரி விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த குற்றத்தை வந்து நார்மலைஸ் பண்றது. இது மாதிரி பேசுறவங்கலாம். அப்போ அந்த குற்றம் நார்மலா நடக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஆனா நாங்க சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த கொண்டு வராங்க. நீங்க சரியா குற்றம் நடந்துட்டுதான் இருக்கும், குடிச்சுட்டு தான் இருப்பான், கொலை பண்ணிட்டு தான் இருப்பான், நீங்க எல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கொஸ்டின் மூலமா இந்த விஷயங்களை நார்மலைஸ் பண்ற வேலை இங்க அதிகம் நடக்குது. எதுல ஒரு விக்டிம் வந்து கஷ்டப்பட்டாலும் அவங்கள பிளேம் பண்ற விஷயம் இங்க நிறைய நடக்குது. நம்ம கரூர் சம்பந்தப்பட்ட தொடர்பாகவும் பார்த்தோம். இப்ப இந்த கோயம்புத்தூர் இந்த சம்பவத்திலேயும் சரி, இதற்கு முன்னாடி நடந்த நிறைய சம்பவங்களையுமே விக்டிமை
நான் குற்றம் சாட்டுறது, குற்றம் சாட்டிட்டு அந்த விஷயத்தை நார்மலைஸ் பண்றது. இப்போ இந்த ஆம், எதுக்கு இது மாதிரி விஷயங்கள் நடக்குது, இது மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம பேசணும். ஏன் பண்ணல? இப்ப அந்த கஞ்சா, ஆஹ், போதைப் பொருட்கள் யூஸ் பண்றது, மத்த இதர போதைப் பொருட்கள் யூஸ் பண்றது, சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் ஏன் கட்டுப்படுத்த முடியல இந்த அரசாங்கத்தினால? இது இப்போ லாஸ்டா வந்து எங்க வந்து நிற்கும்? இந்த அரசாங்கத்தை சுத்தி தான் வந்து நிற்கும். இந்த அரசாங்கம் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியா கையாண்டு இருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடக்காது அப்படிங்கிற மாதிரிதான் பல பேரோட கருத்து. ஆனா சில பேர் அவங்கள வந்து விக்டிம் பண்றாங்க. சரி, அவங்க 2 பேரும் தனியா பேசலாம், அது அவங்களோட பிரைவேசி. அப்போ அப்படி 2 பேரும் தனியா இருந்தா நீங்க இப்படிதான் பண்ணீங்களா? அதை எப்படி நார்மலைஸ் பண்ண முடியும்? அப்படி கிடையாதுல்ல. ஆனா இதை நிறைய பேர் வந்து நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. விக்டிம குற்றம் சொல்றாங்க. இது வந்து ஏத்துக்க முடியாத விஷயம். அந்த அந்த 3 பேரும் மெக்கானிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க மேல திருட்டு, கொலை வழக்கு அதெல்லாம் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட்ல வெளியே வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு இது பண்ண எப்படி தைரியம் வந்துச்சு? ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, இப்ப வெளியே சுத்துறாங்க. வெளியே சுத்திட்டு இந்த பண்ண தப்பு, இது மாதிரி ஒரு தப்பு பண்ண தைரியம் வந்திருக்குன்னா இது வந்து அரசாங்கம் கொடுத்த தைரியம் தான். அப்படிதான் அதை சொல்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதான் உண்மை கூட. இப்ப அந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு சரியா கையாண்டு இருந்தாங்கன்னா இந்த தப்பு பண்ண தைரியம் வந்திருக்காது. இந்த சரக்கு குடிச்சிட்டு இது மாதிரி விஷயங்கள் பண்ண தைரியம் வராது. இந்த விஷயங்கள்ல எப்படி நம்ம கையாளுறது? இது வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கும், எல்லா அரசாங்கம் இருந்தாலுமே இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னு வச்சுங்களேன், நடக்கும். ஆனா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. 2021 டு 25 வரை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆயிரக்கணக்கான வன்கொடுமை செய்த கவுண்டிங்கே நிறைய இருக்கு. இதுல அடல்ட்ஸ் மட்டும், சின்ன குழந்தைங்க தனி, அது ஏகப்பட்டது இருக்கு. அது மாதிரி விஷயங்கள் இது தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் பதில் யாருக்கூடையும் கிடையாது. அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த 3 பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த, அவங்க ஊர் வந்து சிங்கம்புணரி. சிங்கம்புணரியை சேர்ந்த கருப்பசாமி என்கிற சதீஷ், காளீஸ்வரன் என்கிற கார்த்தி, அப்புறம் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த குணா என்கிற தவஸ். இந்த 3 நபர்கள் தான் இந்த தவற செஞ்ச நபர்கள். அவங்க வயசு என்ன பார்த்தீங்க? ஒரே ஒருத்தருக்கு மட்டும் 30 வயசு. அந்த கருப்பசாமி என்கிற சதீஷ் மட்டும் 30 வயசு. மற்ற எல்லாருக்குமே 21, 20 வயசு. சின்ன பசங்க. இந்த பசங்க இப்போ இந்த போதைக்கு அடிமையாகி இது மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு காரணம் நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலை தான். சூழ்நிலைன்னா ஈஸியா கிடைக்குது எல்லாமே, அதனால இந்த விஷயங்களை செய்யறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து மருத்துவமனை அனுமதிச்சு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த பையனும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. 2 பேருக்குமே எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டுமே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் கிடைச்சிருக்கு. இது கொஞ்சம் ஆறுதலுக்குரிய விஷயம் தான். ஆனா இது மாதிரியான தவறுகள் இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இது தனியா சட்டம் வேணும் அப்படின்னு வந்து நம்ம அஜித்குமார் வழக்குல ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கோம். ஏன்னா அது பல நாட்களாவே நடந்துட்டு வருது. இதுக்கு சொல்யூஷன் என்ன? அது மாதிரி சூழ்நிலை, அது மாதிரி விஷயம் நடக்க என்ன காரணம்? அது வந்து போலீஸ்காரங்களே பண்ற விஷயம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் இதுக்குமே இது மாதிரி தவறு செஞ்சா இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கணும். பயம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமும் சரியா நடக்கும். பயம் இல்லைன்னா எந்த விஷயமும் சரியா நடக்காது. ஆக்சுவலா அதுதான் நிதர்சனம். இது மாதிரி விஷயங்களை இந்த அரசாங்கம் எப்படி கையாள போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.